பிரியா. சே, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. ஒரு நாளைக்கு 4-5 டைம் வந்து ஃபோனை போட்டு கூட அதை போட்டு கூட இதை போட்டு கொடுச்சு. வாங்கம்மா, என்னம்மா சொல்லுங்கள். இல்லைம்மா பிரியா, இதில் என் பையனோட நம்பர் இருக்குது. என் பையனுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி தரையாம்மா? இல்லைம்மா, உங்கள்கிட்டே ஃபோன் இருந்துச்சுல்லம்மா, அப்புறம் என்ன? இல்லைம்மா, நான் என் ஃபோன்லேருந்து 5-6 டைம் போட்டேன். 4 நாளாக போட்டுகிட்டே தான் இருக்கேன். என் பையன் ஃபோனவே எடுக்க மாட்டேங்கிறியா. அது வாசிதாம்மா சொல்கிறேன். சரி கொடுங்க, நான் போட்டு தரேன். காசு வேறு இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லை. இதை வேணால் எடுத்துக்குவோம்மா? சரி, வேண்டாம் வேண்டாம், அது அவங்க காசு, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட வேண்டாம். ஹலோ அண்ணா, நான் உங்கள் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை தான் பேசுகிறேன், பிரியா. உங்கள் அம்மா ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தாங்களா, நீங்கள் எடுக்கவே இல்லையாமே, அதான் கூப்பிட சொன்னாங்க. இந்தா கொடுக்குறேண்ணா, இந்தாங்கம்மா. ஹலோ ஹலோ, என்னம்மா பேசுகிற சத்தமே எதுவும் கேட்கல. கட் பண்ணிட்டாங்க போலம்மா. சரி, அப்புறமேல் போடுவாங்க, நான் கொண்டு வந்து தரேன். சரிம்மா, இந்த ஃபோனு நோட்டை கொடுமா. பிரியா, இந்தம்மா இந்த பணத்தை நீ வச்சுக்கோ. எனக்கு எதுக்குமா பணம்? எனக்கு வேண்டாம், நீங்கள் கொண்டு போங்க, இந்தாங்க. இல்லைம்மா, நீ எத்தனையோ நாள் நான் குழம்பு வைக்காமல் தண்ணி சோறாக போட்டிருந்தேன். நீ தான் வந்து எனக்கு குழம்பு கொடுத்து சாப்பிடுங்கம்மான்னு சொல்லியிருக்க. நல்லது பொல்லது எது செஞ்சாலும் இந்தங்கம்மான்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு வர. நீ என் பொண்ணு மாதிரி தாம்மா, நீ வச்சுக்கோ, நான் கிளம்புறேன். சே, இவ்வளோ நல்ல மனசு அந்த அம்மாவுக்கு. ஆனால் அவங்க பசங்க இப்படி பண்ணுறாங்களே. சே.